குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இழந்து போகிற ஒரு பெரிய காரியம் எது அப்படின்னா சமாதானம் இல்லை அப்படின்னு தான். சமாதானம் இல்லாததுனால தான் நிறைய பேர் தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. தைரியம் இல்லாமல் போகிறது இந்த சமாதானம் இல்லாததினால. பைபிளில் கூட சமாதானம் இல்லாமல் அவங்க நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம அண்ணாளை குறித்து பார்க்குற பொழுது அவங்களுக்கு குழந்தை இல்லாததினால வார்த்தையினால் தன் கூட இருந்தவங்கெல்லாம் அவங்கள காயப்படுத்தினாங்க. எப்போதும் அழுதுகிட்டு சாப்பிடாமல் அவங்க இருந்தாங்க. ஆலயத்துக்கு போய் ஜெபித்த உடனே அவங்களுக்கு ஒரு வார்த்தை வருகிறது, நீ சமாதானத்தோட போ, உன்னுடைய வேண்டுதலின்படி உன் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார் என்று. அப்படியாகவே அவங்க அது முதல் துக்கமுகமாகவே இல்லையாம், நல்ல சமாதானத்தோட வீட்டுக்கு போனாங்க. அவங்க கேட்டபடியாகவே கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து ஒரு குழந்தையை கொடுத்தார். 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்ரீ உதிரத்தின் ஊரல்னால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. வியாதியினால் அவங்ககிட்ட இருந்த எல்லா பணம் எல்லாவற்றையும் செலவழித்து எல்லா டாக்டர்ஸையும் பார்த்தாங்க, ஒன்றுமே நடக்கலை. கடைசியில் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தை நான் தொட்டா எனக்கு சுகம் வரும் என்று சொல்லி வஸ்திரத்தை தொட்டாங்க, சுகம் பெற்றுக்கொண்டாங்க. ஏசாமி அவளை பார்த்து சொன்னாங்க, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி. அதிலிருந்து அவங்களுக்கு அந்த வியாதியினுடைய எல்லாவற்றிலிருந்து வேதனை நீங்கி சமாதானமாக இருந்தாங்க. சீஷர்கள் கூட ஒரு சூழ்நிலையில் பயந்து போய் வீட்டுக்குள்ளே அடைபட்டிருந்தாங்க. ஆண்டவர் அவர் நடுவில் வந்து பயப்படாத, சமாதானம் உண்டாவதாக என்று பயந்து போன சூழ்நிலையில் தைரியப்படுத்தி சமாதானம் கொடுத்தார். எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சமாதானம் இல்லாதபடி சூழ்நிலையில் இருக்கலாம். உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் அவமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். இல்லை வியாதி நிமித்தம் நீங்கள் ஒரு வேளை சமாதானம் இல்லாதபடிக்கு வேதனையோடு கூட இருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் பயந்து போயிட்டு சமாதானம், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை சமாதானம் என்று சொல்லி. பைபிள் எப்படி ஒரு வசனம் உண்டு, கர்த்தர் தமது ஜனங்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு இந்த நாளில் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கிற காரியத்தில் ஒரு சமாதானத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a nice day. Jesus loves you.